இதில் தான் சமைக்க போகிறோம். சரியா? சரி. என்ன பண்ணலாம்? ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம். ஃப்ரைட் ரைஸ் இதில் பண்ண முடியாது. ஒன்லி பிரியாணி. பிரியாணி எடுப்பு போடாம பண்ணலாம். சரி. நல்லா இருக்கா? இது கண்ணாடியா இரும்பா? கண்ணாடி. வெடிக்குமா? வெடிக்குமா வெடிக்காதா? பயமா வர இருக்கு. சரி, வெடிக்காத வரைக்கும் சந்தோஷம். பயப்படாத. பயந்தாலும் ஒன்றும் நடக்காது. சரியா? தைரியம் தைரியம். சூப்பர். பட்டை கிராம்பு பட்டைங்க பட்டை 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 பட்டை. சரியா? அது ஒன்றும் இல்லை, தண்ணி. பயப்படாத பயப்படாத. சத்தம் பயங்கரமாக தான் கேட்கும். குட், சூப்பர். வெங்காயத்தை போட்டாச்சு. சரியா? எல்லாம் சூடு வரல. நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. என்னெல்லாம் போடுறோம்? இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம். சரியா? இவ்வளோ என்ன பண்ணணும்னா குறை உரப்பாக அரைச்சிக்கணும். என்ன பண்ணணும்? பாரு, இந்த மாதிரி குறை குறைப்பா அரைச்சிக்கணும். சரியா? இப்போ என்ன பண்ணலாம்? இது நல்லா வதங்கணும். ஆனியன் நல்லா வதங்கணும். தீ கொஞ்சம் கூட்டி வச்சுப்போம். சரியா? பயப்படாதுங்க, வெடிக்காது. வெடிச்சா இதுக்கு பேர் வெடி பிரியாணி, வடிச்சு போட்டா இது பேர் வடி பிரியாணி. சரியா? இதெல்லாம் பொதுவாக தீபாவளிக்கு செய்யணும், அப்பதான் வெடிக்கும். ஸோ நோ ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. சரியா? இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்? இப்போ போடக்கூடாது, இன்னும் கொஞ்சம் கூட ப்ரௌனிஷ் ஆகணும். சரியா? இந்த டைமில் நம்ம வந்து புதினா மல்லிக்கீரை ரெடி பண்ணணும். ஃப்ரிட்ஜில் எடு, புதினாவை எடுத்து.
அடுத்த வார சமையல் அகானா, சரியா? வேண்டாம். என்னண்ணா இதுவா புதினா? டேய் புதினா எடுறா, இத்தனை நாளா இருந்திருக்க. புதினா எடு, நீ போய் புதினா எடுத்துக்கொடு. புதினா. இதான் புதினா. ஓகே, புதினா எடுத்துட்டோம். தள்ளிக்கோ, புதினா வாஷ் பண்ணிட்டு. அதுக்கு பச்சை மிளகு போடணும். புதினா வாஷ் பண்ணிட்டேன். எடு, சிசர் எடு. சிசரு புதினா போட்டுருமா? டேய் இது மல்லிக்கீரைடா, புதினா எடுறா. அதில் இருக்கும் பாரு புதினா, இன்னொரு பேக்கில் இருக்கும் பாரு. இப்போ ஆனியன் நல்லா வதங்கிட்டு, சரியா? இந்த டைமில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இஞ்சி பூண்டு போடுறோம். வெயிட், ஓ கொரகொரப்பா அரைச்ச புதினா, சரியா? இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. கை சுடலை, சூடு வராடா. இது பேர் என்ன? டிரான்ஸ்பரண்ட் குக்கர். அப்படி வச்சுப்போமா? இதெல்லாம் சூடு வரல, இதில் மட்டும்தான் சூடு வருது. இதில் கை பிடிக்கிற இடம் சூடு ஆகலை, சரியா? வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், முதல்ல இந்த தக்காளியை போட்டுரும். அதான் தக்காளியை போட்டுட்டோம்னா இந்த புகை வராது, அடி பிடிக்காது, சரியா? தக்காளியை சேர்த்துட்டோம். என்ன பண்ணிட்டோம்? இப்போ நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய லிட்டுனா இது கூடவே ஒரு லிட் இருக்கும். இதை மூடி வச்சிட்டோம், சரியா? ஓகே, புதினாவை வாஷ் பண்ணிட்டு எடுக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இங்கே பாரு புதினாவோட லீஃபை ஃபர்ஸ்ட்டு இங்கே பாரு இப்படி எடுத்துடணும், சரியா? எடுத்துட்டு தான் வாஷ் பண்ணணும். இல்லட்டா வாஷ் பண்ணிட்டு எடுத்தோம்னா இப்படி எடுக்க முடியாது ஈஸியாக. ஆமாம், இதெல்லாம் எங்கள் கேட்ரிங் இன்ஸ்டியூட்டில் சொல்லி கொடுத்தாங்க, சரியா? கேட்ரிங் இன்ஸ்டியூட்னா எங்கே இருக்குது தெரியுமா? தெரியாதா? என்ன கற்றுக்கணும் புதுசா? எது என்ன பண்ணணும் கற்றுக்கிறதுக்கு? எனக்கு தெரியாது, அவங்க சொல்லி கொடுப்பாங்க. ஓகே, இவ்வளோ புதினா போதும், சரியா? இவ்வளோத்தையும் வாஷ் பண்ணிட்டோம். ஏன் வாஷ் பண்ணுறோம்? இல்லை, அதில் நம்மளை மாதிரி நிறைய பேர் செலக்ட் பண்ணுவாங்க, தொட்டு பார்ப்பாங்க, சரியா? அவங்களுடைய கையில் உள்ள பாக்டீரியாலாம் வரும், கீழே விழுந்துருக்கும், மேலே எடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், வாஷ் பண்ணுறோம். ஓகே, இப்போ இந்த லிட்டை திறந்து ஆடி ஆடி பிச்சு போடுறோம். இன்னும் பிச்சணும், அப்போ தான் மனம். புதினா போட்டுட்டோம், போட்டு நல்லா வதக்கிட்டோம், சரியா? இப்போ சாம்பார் மாதிரி, ஆனால் சிக்கனை போட்டோம்னா பிரியாணி. உனக்கு ஏன் இப்படியெல்லாம் டவுட் வருது? அப்படி வந்துருச்சா? சாம்பார்லனா வெஜிடபிள் நிறைய சேரும், இதில் வெஜிடபிள் சேரல. ஓகே, இப்போ திஸ் இஸ் பிரியாணி.
பிரியாணி. சாம்பாருங்கிறது வேற டிபார்ட்மெண்ட், பிரியாணிங்கிறது டோட்டலா வேற டிபார்ட்மெண்ட். சரியா? பச்சை மிளகாய் போடணும்ல? இங்க இருக்கு பச்சை மிளகாய் கையில. நாலனா இருக்கு. கையை கழுவுடா, கை ரொம்ப காரமா இருக்கும். குக்கர் நல்லா இருக்கா? ஓகே, இப்போ இந்த குண்டு பச்சை மிளகாயில ஒரு 3 அணத்தை இப்படி கீறோம். ஓகே, அவ்வளோதான். சின்ன சின்னதாக கட் பண்ணக்கூடாது, கட் பண்ணால் ரொம்ப காரமாயிரும். வெறும் 3 மட்டும் போதும். மிக்ஸ் பண்ணிடுறோம். நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டு இப்போ ஜீரக சம்பா ரைஸ் இருக்கு. ஓகேவா? ஒரு 2 கப்பு வாஷ் பண்ணிடுவோம். 1 ஓகே, 2 கப் போதும். இப்போ இந்த மசாலா கூட சிக்கனை போட்டுருமா? இப்போ சிக்கனை போட்டுட்டு என்ன பண்ணுறோம்? மிக்ஸ் பண்ணுறோம். இப்போது நம்ம சாதாரண பாத்திரத்தில் பார்த்தா இதெல்லாம் பார்க்க முடியாது. புரியுதா? கொஞ்சம் தீயை கூட்டிச்சிடும். இன்னும் நம்ம உப்பு போடலை. சரியா? மசாலா பொடி எதுவுமே போடலை, இன்னும் போடுறோம். ஸோ இது ஃபஸ்ட்டு வேகட்டும். நல்லா கொதிக்குது, தெரியுதா? போட்டுரும். இந்த போட்டுரும். குட். அப்படி லைட்டா தூவி. சரியா? 1 ஸ்பூன், 1/4. சாம்பார் மாதிரி இருக்கு. சிக்கனை போட்டிருக்கோம், எப்படி வெந்திருக்கு. நீ என்னன்னா சாம்பார் மாதிரி இருக்குங்கிற. இப்போ வேற வெளிய பார்க்கும்போது சாம்பார் மாதிரி தான் இருக்கு. அப்படி சொல்றியா? ஓகே, இந்த டைம்ல நம்ம என்ன பண்றோம்னா தயிர் சேர்க்கிறோம். தயிர் எடுங்க. தயிரா? எஸ். தயிரை தூக்கி போட போறீங்களா அதுக்குள்ள? செம்மையா வந்திருக்கு பாரு. பிரியாணி சிக்கன் பிரியாணி குள்ளாச்சி தயிரை தனியா வைங்க. தயிர் சேர்த்துடலாமா? அவ்வளோ போதும். சரியா? 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டோம்.
இல்லை கரெக்டு தான். இனி மஞ்சள் பொடி, வத்தல் பொடி எல்லாம் கம்மியாக சேர்க்கணும். இனி மசாலா பொடி சேர்க்கணும். ஓகே, மசாலா பொடி நல்லா சேர்க்கலாம். ஃபஸ்ட்டு மஞ்சள், மஞ்சள் சேர்த்துருமா? மஞ்சள் பொடி சேர்த்தாச்சு. அடுத்ததாக காஷ்மீரி சில்லி கம்மியா, சரியா? இவ்வளோ போதும். ஏன்னா பச்சை மிளகா போட்டுருக்கணும். ஓகேவா? பெப்பர் கொஞ்சம் தான். ஓகே, நீ மிக்ஸ் பண்ணணும், அப்படியே வச்சிடக்கூடாது. இன்னும் ஒரு பொடி போடுவோமா? மல்லிப்பொடி சேர்க்கக்கூடாது. ஸோ வேற எந்த பொடி வேண்டாம், மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இன்னும் தண்ணி சேர்க்கல, கரெக்டா? ஆனால் நமக்கு கிரேவி மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. குட். இப்போ நம்ம தண்ணி சூடு பண்ணி வச்சுக்கணும், சரியா? பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. நம்ம தண்ணியை ஹீட் பண்ணி தான் ஊற்றணும். ஸோ 2 கப்பு தண்ணி, 2 கப்பு ரைஸுக்கு கரெக்டாக 3 கப்பு போதும், சரியா? 3 அல்ல 2.5 கப்பு இவ்வளோ தண்ணி நம்ம ஹீட் பண்ணிக்கிறோம். என்ன பண்ணணும்? இதை ஹீட் பண்ணணும், தீயை கம்மி பண்ணணும், சரியா? அடுத்ததாக இந்த ரைஸை வந்து வாஷ் பண்ணணும். பாஸ்மதி ரைஸ் இல்லை, இது ஜீரக சம்பா. ஜீரக சம்பா நம்ம எல்லாம் தயாரான டைமில் தான் வாஷ் பண்ணணும், ரொம்ப முன்னாடியே வாஷ் பண்ணக்கூடாது, சரியா? இது சீக்கிரம் வந்துடும். பச்சை அரிசி, பச்சை அரிசினா ஜீரக சம்பா பச்சை. ஓகே, இந்த மாதிரி ரைஸை ரெடி பண்ணி வச்சிட்டேன். இந்த டைமில் கேஷ்யூ போடணும், சரியா? அப்படி தடியே போடணும், சரியா? கேஷ்யூலாம் வறுத்து போடக்கூடாது, இப்படி பச்சையாக போடணும், அப்போ தான் வேகம். கேஷ்யூ போட்டாச்சா? கிஸ்மிஸ் மாதிரி ஸ்வீட் கொடுக்கும். ஓகே, போட்டாச்சு. தென் தண்ணி சூடாயிட்டு இந்த தண்ணியை ஊற்றுறோம், சரியா? go to your place.
தண்ணியை ஊற்றியாச்சு, தீயை கூட்டியாச்சு. ஓகே, தென் செம்மையாக வேகுது. இப்போ இதில் தொட்டெல்லாம் ஹீட் வரவே இல்லை. இங்கே தான் சுடுது, இங்கே சுடவே இல்லை. கைப்பிடியெல்லாம் கூலாக இருக்குது. சைனாக்கார மூளையோ மூளை, சான்ஸ் இல்லை. நம்ம மூளை மட்டும் கிடச்சுன்னா மூளை பிரியாணி. என்ன பண்ணணும்? அடுத்து ரைஸ் போட்டுருவோம். நல்லா கொதிச்சுட்டுல. இப்போ பாரு, ரைஸை கொட்டியாச்சு. நம்ம தான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கிளாஸ் குக்கரில் தைரியமாக பிரியாணி வைக்கிறோம், புரியுதா? வேர்ல்டுலே ஃபஸ்ட்டு கிளாஸ் குக்கர் பிரியாணி. சரியா? வேறு போட்டது என்ன ஆகுது? ரைஸ் அடியில் போய் நிற்குதா, தெரியுதா? நம்ம போட்டோம்னா ரைஸ் வந்து அடியில் போய் நிற்குது, மிச்சம் எல்லாத்தையும் மேலே வந்துடுது. இந்த டைமில் உப்பு செக் பண்ணணும். என்ன பண்ணணும்? உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். மரண மாசம் இருக்குது, எல்லாம் கரெக்டாக இருக்குது, ரசம் மரம் இருக்குது. இப்போ இதை தண்ணி கொதிக்கிற வரைக்கும் தீ எரியணும். சரியா? ரைஸ் போட்டோன்னா அந்த ஹீட்டு கம்மியாக இருக்குது பார்த்தியா? ஸோ ரைஸை போட்டுட்டு கொதிக்கணும். கொதித்து முடித்தோடனே தம்மு சிம்மில் வச்சுட்டு தம் அடிக்கணும். சரியா? தம் அடிக்கிறோன்னா என்னது? சிகரெட்டு பத்துறதா? பின்ன அடிப்பாரு. தம்முன்னா ஸ்லோவாக தீ வச்சு மேலேயும் கீழேயும் என்ன பண்ணுவாங்க? டெம்பரேச்சர் கொடுப்பாங்க. கீழே கம்மி தீ, மேலே அதேமாரி ஒரு வெயிட்டு, அதாவது வெயிட் வைக்கணும். அந்த உள்ளே இருக்கு பற்றியா வேப்பா, அது வெளியே போகக்கூடாது. இப்போ அதுக்கு ஒரு செட்டப் ரெடி பண்ணுவோமா? மைதா மாவில் ஒரு நிமிஷம். பரோட்டாவா? பிரியாணி வச்சுட்டு யாராவது பரோட்டா பண்ணுவாங்களா? இந்த மைதா மாவு ரெடி பண்ணி என்ன பண்ண போகிறோம்? எதுனி ஐடியா சொல்லுங்க. சுற்றி ஒட்டி தம் பண்ண போகிறோம். முதல்ல ஒரு சின்ன பீஸ் எடுத்து ஒரு சின்ன பால் ரெடி பண்ணி இதை அடைக்கணும். இதில் இருக்க லிட்டில் இருக்க கொட்டி அடைச்சிட்டோம். சரியா? அடுத்ததாக இந்த மாவு இந்த மாதிரி ரோல் பண்ணணும். பார்த்தியா, ஒரு பிரியாணி செய்ய நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம். நீங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சொல்லுவீங்க உப்பு குறைவு, காரம், அப்புறம் என்ன சொல்லிங்க? மனம் இல்லை, அப்புறம் சொல்லிங்க ஹோட்டல் மாதிரி வரலை, அப்படிதானே சொல்லிங்க. வேறு எவ்வளோ கஷ்டப்படுறோம் பேர். இதெல்லாம் எதுக்காக சொல்லு? எதுக்காக? வாழை இலை இருந்தால் சூப்பராக இருக்கும். ஒரு வாழை இலை எவ்வளோ போட்டு, புரியுதா?
ஓகே இப்போ தம் போட்டுடலாம். ஓகேவா? தீயை ரொம்ப கம்மி பண்ணிடலாம், ஏன்னா தண்ணி வத்திடுச்சு. ஓகே ஓகே, ஆஃப் பண்ணிவிட்டு ப்ராசஸ் இருக்குது. ஓகே, திஸ் டைம் ரெடி. Okay, come over here. தம் வைக்க போகிறோம், தம் வைக்க போகிறோம், தம் வைக்க போகிறோம். தம் வச்சிட்டோம். சரியா? தம் வச்சிட்டோம், தம் வச்சிட்டோம். ஓகே, இதெல்லாம் ஒன்றும் முடிய போகுது. அப்படி ஜாம் ஆயிடுச்சு. ஓகே குட். ஸோ தீயை வந்து கம்மியாக வைக்கிறோம். சரியா? அவ்வளோதான் இருக்கணும் தீ, மைல்டாக. புரியுதா? புரியுதா இல்லையா? சுத்தமாக தண்ணி எல்லாம் போயிடுச்சு. ஸோ பிரியாணி ரெடி. இட்ஸ் a time to off. இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணால் போதும். கம்ம 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 கீ ஊற்றிடுவோமா? தம் உடைச்சிருவோமா? வச்சுட்டு அப்படி இந்த வேலை எடுத்தோம். ஒரு ஸ்பூன் நெய், போட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடணும். சரியா? இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருந்தால் போதும். நீ உங்களுக்கு பிரியாணி கிடையாது, எனக்கு மட்டும்தான். சரி. உங்களுக்கு சாம்பாரும் சோறு. எனக்கு சிக்கன் வேணும். அந்த 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 இல்ல அந்த சிக்கன், அந்த பெரிய சிக்கன் வேணும். எந்த பெரிய சிக்கன்? இந்த சிக்கன். இது வேணுமா? அதுக்கு நீ இன்னும் நல்லா வளரணுமே. பரவாயில்ல. வயசுக்கு ஏற்ற மாதிரி சிக்கன் சாப்பிடுங்கடி.
கட்டு. அத முடியாது, நான் நிறைய சாப்பிடுவேன். நிறைய சாப்பிடுவியா? ஆமா. போய் லெக் பீஸ் குடு. லெக் பீஸ் வேணுமா? ஆமா. போதுமா? ஆனால் மிச்சம் வைக்கக்கூடாது. சரி. மிச்சம் வச்சா பீஸு கிடையாது. உனக்கு எக் வேணுமா? ஆமாம். ரைஸ் போதும், நான் அப்புறமா எடுத்துப்பேன். என்ன சாப்பிட்றீங்க? பிரியாணி. நல்லா இருக்கா? டேய் நல்லா இல்லை. டேய் அகனு அகனு நல்லா இருக்கா இல்லையா? கேட்கல. நல்லா இருக்கு. சரி வேண்டாமா, கொடு. நான் சாப்பிடட்டா? வேண்டாம். உனக்கு வேண்டாமாடி? உண்மையை சொல்லு. எனக்கு உண்மையை சொல்லு. வேணும். சாப்பிடு.